குடியரசு துணைத் தலைவர் தேர்தலைப் போலவே எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். சி.பி. ராதாகிருஷ்ணனின் வெற்றியை தமிழ்நாடு பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், தூய்மையான ஒருவர் இந்திய குடியரசின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறினார். இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவராக மாண்புமிகு அண்ணன் சிபிஆர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தமைக்கு அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் வணக்கங்களையும் நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் தமிழருடைய பெருமையும் தமிழருடைய கலாச்சாரத்தையும் தமிழருடைய வரலாறுகளையும் தமிழ் இலக்கியங்களையும் தமிழக மன்னருடைய பெருமையும் கடல் கடந்து வாழ்ந்த மன்னருடைய பெருமையெல்லாம் கங்கை கொண்ட சோழபுரம் முதல் போகும் இடமெல்லாம் காணும் இடமெல்லாம் தமிழரின் பெருமையை நிலைநாட்டுகின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த கோடான கோடி நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களுக்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் ஒரு தமிழனை இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக மூன்றாவது முறையாக அவர்கள் தேர்ந்தெடுத்தமைக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு மாண்புமிகு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இந்திய குடியரசு நாட்டினுடைய துணைத் தலைவராக இருந்தார்கள். மதிப்புக்குரிய ஆர். வெங்கட்ராமன் இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருந்தார்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இன்று மூன்றாவது முறையாக இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக தனது வாழ்நாளில் தூய்மையான நேர்மையான ஒரு நல்லவரை தனது 16 வயது முதல் RSSலே தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு தூய வாழ்க்கையை மேற்கொண்ட மாபெரும் தலைவர் அண்ணன் சிபிஆர் அவர்கள் 1998ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கோவை குண்டுவெடிப்பில் அன்றையிலிருந்து பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் பயங்கரவாதத்தை சந்தித்தும் அந்த பயங்கரவாதம் இருக்கக்கூடாது என்பதையும் மனதிலே ஒரு குறிக்கோளாக கொண்டவர், படித்தவர், பண்புள்ளவர். அவருடைய சித்தப்பா ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு நல்லவர், வாழ்க்கையில் தூய்மையானவரை நமது பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர் மாநிலங்களவையை சிறப்பான முறையில் நடத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. வாக்களித்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாக்களித்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றி தெரிவிப்பதோடு 422 ஓட்டுகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள், 391 போதும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அதையும் தாண்டி நடுநிலைமை 12 பேர் இருந்தாலும் 452 பேர் வாக்குகளை அளித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித் தந்திருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த நேரத்தில் இந்திய நாட்டில் இன்றைக்கு 3வது பொருளாதார நாடாக உயர்த்தி காட்டிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை மீண்டும் முறை தெரிவித்து அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு தமிழன் என்கின்ற முறையிலும் அவரோட உற்ற நண்பன் என்கின்ற முறையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தின் தலைவர் என்கின்ற முறையிலும் அனைவர் சார்பாகவும் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனின் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் பாராட்டுகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வெற்றி 2026இல் இதையும் தாண்டின வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்தது 422, வாக்களித்தது 452. அதே மாதிரிதான் எதிர்பாராத விதமாக தமிழகத்தில் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள், நடைபெறுகின்ற கள்ளச்சாராய சாவுகள், நடைபெறுகின்ற லாக்அப் டெத்துகள், நடந்து முடிந்த சொத்து வரி உயர்வு, ஏற்கனவே ஆண்டுதோறும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மின்கட்டண உயர்வு, இதெல்லாம் மக்கள் மனதில் சுமையாக ஏறிக்கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் எப்பொழுதும் பார்த்துக் கொண்டே இருப்பார்கள்.
தேர்தல் வரும்போது அதற்கான விடிவு காலத்தை முடித்து விடுவார்கள். 2026 இந்த ஆட்சி முடியும். மீண்டும் எங்களுடைய தேசிய ஜனநாயக ஆட்சி தமிழகத்தில் மலரும், நல்லாட்சி மலரும். நன்றி, வணக்கம்.